ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவும் பேசிக்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். இந்த பேசிக்கான விஷயம் எந்த சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் அனாலிசிஸ்க்கும் யூஸ் ஆகும், இல்லை எலக்ட்ரிக் சர்க்கியூட் அனாலிசிஸ்க்கும் யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்க்கியூட் தியரின்னு படிப்பீங்க, அதுக்கும் யூஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் தான் டிஃப்ரெண்ட்டாக நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் படிச்சிங்கனாலும் எலக்ட்ரிக்கலுக்கு ரிலவெண்ட்டாக பேசிக் சப்ஜெக்ட் படிச்சிங்க அப்படின்னாலும் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரான்ச்னா என்ன, நோடுனா என்ன, க்ளோஸ்டு பாத்னா என்ன, மெஷ்னா என்ன, மெஷ் கரண்ட்னா என்ன, லூப்புனா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸை நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ நிறைய பிளேஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா பிரான்ச். ஸோ பிரான்ச் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், சரிங்களா? இது நான் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பட் ஆனால் நம்ம சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 2 பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் நமக்கு பாசிவ் எலமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். பாசிவ் எலமெண்ட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், இந்த 3 எலமெண்ட்டில் எந்த எலமெண்ட் வேணாலும் கனெக்ட் ஆகிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு இந்த 2 டெர்மினலுக்கும் இடையில் வோல்டேஜ் சோர்ஸும் இருக்கலாம், இல்லை கரண்ட் சோர்ஸும் இருக்கலாம், எது வேணாலும் நமக்கு இருக்கலாம். அப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பிரான்ச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், ஒரு சர்க்கியூட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில் எனக்கு என்ன இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது இதை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரான்ச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஓம் நான் என்ன சொல்லலாம், ஒரு பிரான்ச்சுன்னு சொல்லலாம். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஸோ இங்கேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இது ஒரு பிரான்ச்சாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் எனக்கு எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லை. அப்போ எந்த ஒரு எலமெண்ட்டும் நமக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னா அது என்ன அப்படின்னா வயர்ஸ், கனெக்டிங் வயர் தான். அப்போ இந்த கனெக்டிங் வயர் இருக்கிற இடத்த நம்ம ஒரு பிரான்ச்சாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் எனக்கு ஒரு எலமெண்ட் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் இருக்கும், அந்த ரெசிஸ்டர்லேயே சீரியஸாக இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது எக்ஸாம்பிள் இது ஒரு 10 வோல்ட், இது ஒரு 2 ஓம்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ இதையும் நம்ம என்ன சொல்லலாம், பிரான்ச்சுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே எலமெண்ட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 1 or more elements connected in series, அதையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பிரான்ச்சுன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சர்க்கியூட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாருங்கள் டோட்டலாக எத்தனை பிரான்ச் இருக்குன்னா இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச். அப்போ டோட்டலாக 1 2 3 4 5. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 5 பிரான்ச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் பண்ணணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு அந்த சர்க்கியூட்ல இருந்து எத்தனை பிரான்ச் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியணும் பிரான்ச்சுங்கிறது எது, ஸோ இதில் இருந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, இப்போ பிரான்ச் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பாயிண்ட்டுக்கு வரேன்னா நோடு. நோடுங்கிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜங்ஷன்னு சொல்லலாம். அப்போது ஜங்ஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா 3 or more branches, இல்லைனா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க 2 or more branches அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 2 or more branches connected at a particular point நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நோட் பாயிண்ட்னு சொல்கிறோம். அந்த நோடை நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டாட்டில் இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? அவ்வளோதான்.
ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு 4 பிரான்ச் இருக்குது. இந்த 4 பிரான்ச்சையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்டில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறேன். அப்போது இந்த பாயிண்ட்டை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நோட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன், இல்லைன்னா ஜங்ஷன் பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 or more branches. இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ராப்ளம் பண்ணுறப்ப 3 or more branches எடுத்து தான் நம்ம நோடை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போது அந்த ப்ராப்ளமில் என்னென்னு பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இதில் நிறைய பேருக்கு இந்த டவுட்டும் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச். அப்போ இந்த 2 பிரான்ச்சும் ஜாயின் ஆகிற இந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லலாம், நோடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வோல்டேஜ் சோர்ஸும் 4 ohm இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது ஒரு நோட் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸும் பாட்டமில் வந்து கனெக்ட் ஆகும். அப்போ இது ஒரு நோடுன்னு சொல்லலாம். அப்போ இந்த சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை நோடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 நோட்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் இல்லை, இந்த 1 ohm இல்லைன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ அப்போ இல்லைங்கிறப்போ இந்த 2 ohm 5 ohm கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இதை வந்து நம்ம ஒரு நோடாக எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. சரிங்களா? அதுதான் சொல்ல வரேன். இப்போ இந்த 2 ohm 5 ohm இருக்குது, இங்கே 1 ohm இல்லை அப்படின்னா ஸோ இது ஒரு நோட் பாயிண்ட்டாக எடுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, மேடம் இங்கே வந்து எனக்கு வந்து 2 பிரான்ச்சஸ் இருக்குதானே, அந்த 2 பிரான்ச்சும் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருக்குதானே, அப்படிங்கிறப்ப ஏன் அதை நோடுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா எப்போவுமே ஜென்ரலாக நோடுன்னு சொல்கிறப்போ 3 or more branches அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, அப்போ 3 or more branches connected at a particular point தான் நமக்கு வந்து நோட் பாயிண்ட். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளோஸ்டு பாத்துக்கு வரும். ஸோ க்ளோஸ்டு பாத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சர்க்கியூட் எடுத்து நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே நீங்கள் மறுபடியும் வந்து ரீச் ஆனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை க்ளோஸ்டு பாத்துன்னு சொல்லுவோம். இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி வர்றப்போ யூ ஷுட் நாட் கிராசிங் மோர் தென் 1 time. நோடை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு முறைக்கு மேலே நம்ம வந்து கிராஸ் பண்ணி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சர்க்கியூட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேட்டரியோட இந்த 4 ohm கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இதை நான் என்ன சொல்லலாம், ஒரு க்ளோஸ்டு பாத்துன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஸோ நான் வந்து சும்மா சாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட் இல்லை. ஏன்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஏன்னு கொடுக்குறேன், ஸோ இங்கே பின்னு கொடுக்குறேன், இங்கே சின்னு கொடுக்குறேன், இங்கே டின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏபிசிடிஏங்கிறது க்ளோஸ்டு சர்க்கியூட்டானா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா பியும் சி எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. சப்போஸ் இங்கே வந்து நீங்கள் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ இப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், திஸ் இஸ் அ க்ளோஸ்டு சர்க்கியூட். ஸோ ஏலேருந்து பி, பியிலேருந்து சி, சியிலேருந்து டி, டியிலேருந்து ஏ. அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா க்ளோஸ்டு பாத்துன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷ். ஸோ மெஷ்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ லூப் which does not contain any other loops within it. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த சர்க்கியூட்டில் எடுத்துக்கிட்டேன்னா இந்த 1 ohm 2 ohm ஒரு மெஷ். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 2 ohm 5 ohm பேட்ரி ஒரு மெஷ். அடுத்து இந்த 10 voltோட இந்த 4 ohm ஒரு மெஷ். அப்போ டோட்டலாக எத்தனை மெஷ் இருக்குது அப்படின்னா 3 மெஷ் இருக்குது. பட் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 ohm 5 ohm 4 ohm எடுத்து இதை நீங்கள் வந்து ஒரு மெஷ்ன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா மெஷ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்காங்க, which does not contain any other loops within it. அதுக்குள்ளார வேறு எந்த லூப்பும் நமக்கு வரக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் இந்த 1 5 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளார நமக்கு என்ன இருக்குது, லூப் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணக்கூடாது, அதை ஒரு மெஷ்ஷாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ இதில் வந்து டோட்டலாக எத்தனை மெஷ் இருக்குது அப்படின்னா 3 மெஷ் தான் இருக்குது. 1 ohm and 2 ohm இது ஒரு மெஷ்ஷு, 2 ohm 5 ohm 10 volt ஒரு மெஷ்ஷு, 10 4 ஒரு மெஷ். அப்போ டோட்டலாக 3 மெஷ் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் கரண்ட். ஸோ மெஷ் கரண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ மெஷ். அந்த மெஷ்ஷில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெஷ் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எனி க்ளோஸ்டு பாத் இன் எ சர்க்கியூட். ஒரு க்ளோஸ்டு பாத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா லூப்புன்னு சொல்கிறோம்.
ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்து பண்ணணும், கிர்ச்சாஃப்ஸ் லாவில் ப்ராப்ளம் பண்ணணும், இல்லை மெஷ் மெத்தட் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் பண்ணணும் அப்படின்னா அப்போ நமக்கு தெரியணும். ஸோ லூப்னா என்ன, க்ளோஸ்டு பாத்துனா என்ன, பிரான்ச்னா என்ன, மெஷ்னா என்ன, மெஷ் கரண்ட்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சுது அப்படின்னா இப்போ எங்கேயும் நம்ம வந்து தப்பு பண்ணாமல் ப்ராப்ளமை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.